ஈசாக்கு ஃப்ரம் கொலெட்ரல் டேமேஜ் டு 100 times blessings. ஏன் கொலெட்ரல் டேமேஜ்னு சொல்றேன்னா, ஆண்டவர் என்னமோ சோதிச்சது ஆபிரகாம தான். ஆனா அதுல சிக்கின இன்னொரு ஆளு ஈசாக்கின் ஒரு அமைதி பயணம் பார்க்கலாமா? ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது ஈசாக்கு கர்த்தர் வாக்குரைத்தபடி அவருக்கு மகனாக பிறக்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாகன்னு. அதே மாதிரி ஈசாக்குன்னு பெயர் வைக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா தன்னுடைய மனைவி சாராள் மூலமா தன்னுடைய கர்ப்பப்பிறப்பு தனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை சோதிப்பதற்காக இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன்னோட ஒரே பேரான குமாரனை நீ எனக்கு பலியிடு, அதுவும் மோரியா தேசத்துல உள்ள மலையில நீ அவனை கொண்டு போய் பலியிடு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆபிரகாம் அதுக்கு இல்ல ஆண்டவரே நாளைக்கு போறேன், நாளைக்குன்னு போறேன், இல்ல கொஞ்சம் லேட் ஆகும், இல்ல அவனுக்கு இன்னும் 1 வயசு ஆகட்டும், இல்ல 2 வயசு ஆகட்டும் அப்படிலாம் சொல்லாம ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் என்ன பண்றாங்க, இப்போ தன்னுடைய மகனாகிய ஈசாக்கையும் அவருடைய வேலைக்காரரையும் கூட்டிட்டு என்ன பண்றாங்க, எந்த மலைக்கு போகணுமோ அந்த மலையை நோக்கி அவங்களுடைய பயணம் தொடருது. ஈசாக்கு அந்த பைபிள்ல ஈசாக்கு கிளம்பும் போது அப்பா எங்க போறோம் அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம கிட்ட நம்ம அம்மா அப்பா கிளம்பு, இப்போ நமக்கு 6 மணிக்கு வெளியில போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம விட மாட்டோம். 1008 கேள்வி கேட்போம். எங்க போறோம், எந்த அத்தை வீட்டுக்கு போறோம், எந்த பெரியம்மா வீட்டுக்கு போறோம், எந்த ஊருக்கு போறோம், பஸ்ல போறோமா, ஆட்டோல போறோமா, பைக்ல போறோமா, இந்த மாதிரி பல கேள்விகள். ஆனா ஈசாக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. இப்போ தன்னுடைய வேலையாட்கள் கூட ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு பலியிடுவதற்கு தேவையான பொருட்கள், அந்த கட்டை, விறகுகள், கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னுடைய மகனை கூட்டிட்டு ஆபிரகாம் போறாரு. இப்போ 3 நாள் பயணமா அந்த மோரியா தேசம் மலைக்கு அருகாமையில போறதுக்கே 3 நாள் பயணம் ஆகுது. இப்போ இந்த 3 நாள் பயணத்துல ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரோட வேலைக்காரர்களோட ஜாலியா போயிட்டு இருக்காரு. இப்போ அந்த 3ஆவது நாள் அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணி வேலைக்காரர்களை நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போய் பலியிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேலைக்காரர்கள் அங்கே இருந்துடுறாங்க. இப்போ ஈசாக்கு அந்த தான் கொண்டு வந்த கட்டைகளை ஈசாக்கின் தோள் மேல வச்சுட்டு ஈசாக்கையும் நடத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஈசாக்கு இப்பதான் கேக்குறாரு ஆபிரகாம் கிட்ட, அப்பா பலிடுறதுக்கு எல்லாமே இருக்கு, நீங்க விறகுக்கு தேவையானதை கொண்டு வந்துட்டீங்க, நெருப்பு மூட்டுறதுக்கு தேவையானதை கொண்டு வந்துட்டீங்க, வெட்டுறதுக்கு தேவையானதை கொண்டு வந்துட்டீங்க, நம்ம கூட வேலைக்காரர்கள் வந்தாங்க, இப்போ அவங்களே அங்கே ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நம்ம என்ன பலியிட போறீங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம பலியிடுவதற்கு தேவையானதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ கூட ஈசாக்கு வேற எதுவும் கேட்கவும் இல்லை, அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இருக்காரு. பொதுவாக இந்த ஈசாக்கோட கேரக்டர் நம்ம பைபிள்ல கொஞ்சம் அப்படி வாசிச்சோம்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஈசாக்கு என்ன சொன்னாலும் நம்புற ஒரு ஆளு. ஒரு பழமொழி சொல்லணும்னா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எலியேசர் கூட்டிட்டு ஒரு பெண்ணை காமிச்சு நடந்தவற்றையெல்லாம் சொல்லி இவங்கதான் உங்களுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டவங்க அப்படியே ஏற்றுக்கொள்றாரு. இன்னொன்னு, அபிமலைக்கு நீங்க எங்களை விட்டு போயிருங்க, நீங்க இனி இங்க இருக்காது, எங்களை விட்டு தூரம் போ அப்படின்னு சொல்லும்போது மறுவார்த்தை எதுவுமே பேசவே இல்லை, அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த துறவு தோண்டும் போது கூட ஒரு துறவு தோன்றாரு. அந்த ஊர்ல உள்ள மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்றாங்க. அவர் திரும்ப வாக்குவாதம் பண்ணல, திரும்ப பிரச்சனை பண்ணல. அவர் நினைச்சா பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா பண்ணல. அவர் அப்படியே விட்டுட்டு அடுத்த துறவு தோன்றாரு. அடுத்த துறவுலையும் அப்படிதான் பிரச்சனை பண்றாங்க. அகெயின் பிரச்சனை பண்றாங்க. அகெயின் அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு தான் போறாரு ஒழிஞ்சு சண்டை போடவோ எதுவும் பண்ணல. அவர் அமைதியா இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய சொந்த மகன் அப்பா நான் தான் ஏசா அப்படின்னு யாக்கோபு ஏமாத்தும் போது அதை கூட அவர் ஒரு விதத்துல நம்பிட்டாரு. அப்போ ஈசாக்கு ரொம்ப பொறுமைசாலி. அவர் என்ன சொல்றது, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஆளு, எல்லாவற்றையும் நம்புகிற ஆளு. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா நமக்கு பலிக்கானதை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போறாரு. இப்போ பலியிடுகிற இடமும் வருது. இடம் வந்ததுக்கு அப்புறம் அப்பா பலியிடுறதுக்கு அங்க ஏதாவது ஆடோ மாடோ ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இப்பதான் நம்ம ஸ்விக்கியில சொமேட்டோல எல்லாம் ஆர்டர் பண்ணி அங்கங்க எங்க தேவையோ அங்க வருது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது அப்பா ஏதாவது முன்கூட்டியே அப்பா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு ஈசாக்கு நினைச்சிருக்கலாம். அப்ப இப்ப அங்க வரும்போது பலியிடுற இடத்துல எதுவுமே இல்லை. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா அவனை நிக்க வச்சுட்டு அந்த பலிபீடம் கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் கல்லுகளை அடுக்குறாரு, விறகுகளை அடுக்குறாரு, எல்லாவற்றையும் பண்றாரு. திரும்ப என்ன பண்றாருன்னா ஈசாக்கோட கைகளை என்ன பண்றாருன்னா கெட்டுறாரு. அப்ப கூட ஈசாக்கப்பா
பலியிடுறதுக்கு ஆண்டவர் பார்த்துக்கொள்வாருன்னு சொன்னீங்கல்ல, எதுக்குப்பா என் கையை கட்டுறீங்க அப்படின்னு ஈசாக்கு சொல்லலை. இப்ப அந்த ஈசாக்கு கைகளையும் கால்களையும் கட்டி அந்த பலிபீடத்துல படுக்க வைக்கிறாரு. அப்ப கூட ஈசாக்கு வந்து அவர் என்ன எதுவுமே ரியாக்ட் எனிதிங், அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவர் படுக்க வச்சிருக்காங்க. இப்போ தகப்பனார் வந்து, அதாவது ஆபிரகாம் தன் கையில உள்ள கத்தியை ஓங்குறாரு. அதாவது ஈசாக்க வெட்டுவதற்காக அல்லது குத்துவதற்காக அல்லது பலி செலுத்துவதற்காக ஓங்கும் போது கூட, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நல்லா சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு தூரத்துல இருக்கும்போது என் மேல யாரோ ஒருத்தங்க கல்லை தூக்கி எறிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எரிஞ்ச அடுத்த செகண்டு நான் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பொருள் வந்து என் மேல படுது அப்படின்னு நான் வந்து நினைச்சா கூட, ஆனா விழுந்த அடுத்த செகண்ட் நான் வந்து ஆணு கத்துவேன், அம்மானு கத்துவேன், ஏதாவது கத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்ம பிள்ளைகள் தான் விளையாண்டுட்டு என்னமோ நம்ம மேல பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஆனா தகப்பனார் வந்து கத்திய ஓங்குறாரு. அப்ப கூட ஈசாக்கு வந்து எதுவுமே கத்தல, அவர் எதுவுமே பேசல. ஏன்பா கத்தி நீங்க ஓங்குறீங்க, அப்ப எதுக்குப்பா என்ன குத்த வரீங்க, அந்த மாதிரி எதுவுமே ரியாக்ட் பண்ணல. சொல்ல போனா எல்லா மனுஷனுக்கும் அனிச்சை செயல்னு ஒரு செயல் நம்மளுடைய உடம்புல இருக்கு. நம்ம மனதளவில் ரியாக்ட் பண்ணலனாலும் நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணும், டக்குன்னு ரியாக்ட் பண்ணும். ஒரு இது குத்துச்சுன்னா கத்துறது, யாராவது அடிக்க வந்தா டக்குன்னு நம்ம கை என்ன பண்ணும், இப்படி போய் தடுக்கும். இந்த மாதிரி அனிச்சை செயலால கூட அவரு அப்பா வேணாம்ப்பா அப்படின்னு கத்தல, அவர் அமைதியா இருந்தாரு. அவர் அமைதியா இருந்ததுனால அவருக்காக ஒரு வாய் பேசிச்சு. அந்த வாய் தான் சொல்லிச்சு, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் நீ கையை போடாதே. எனக்கு அந்த வசனம் எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஈசாக்கு பேசல, அப்பா வேணாம்ப்பா என்ன குத்தாதீங்கப்பா அப்படின்னு ஈசாக்கு பேசல. அதுக்கு பதிலா யாரு பேசினான்னா கர்த்தர் பேசுறாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. இப்போ என்ன வருதுன்னா, அந்த அமைதி பயணம் தான் அந்த கொலட்ரல் டேமேஜ். என்னன்னா, ஆபிரகாம கர்த்தர் சோதிச்சாரு, அந்த சோதனையில இவரும் போய் மாட்டினாரு, அந்த சோதனையில இவரும் வெற்றி பெற்றாரு. அந்த வெற்றி தான் அவர் ஒரு இடத்துலயும் நிதானமா நடத்தி அப்புறம் ஒரு வசனம் இருக்கு, ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான், அங்கு 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் கூட அவருடைய பொறுமையினாலையும் அவருடைய கீழ்ப்படிதலாலையும் என்ன சொல்றது, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஸ்மூத் ஹேண்டிலிங். என்ன சொல்றதுன்னா, ரொம்ப ஏன் நாங்க துறவை விட்டக்கூடாது, நீயே என்கிட்ட சண்டைக்கு வர, நான் அபிமலைக்கு கிட்ட நான் ஏன் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு எதுவுமே பேசாம ரொம்ப ஸ்மூத்தா அவரோட சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அமைதியா இருந்து கடைசியில அவரு பேசாத இடத்துல யாரு பேசினான்னா கர்த்தர் அவருக்காக பேசினார். ஒரு வசனம் கூட அருமையா சொல்லுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட்.